ஹாய்! இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டோட மருதாணி மரத்த பத்தி பார்க்க போறீங்க. எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா? மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல வந்து நானு, என்னோட அக்கா, தங்கச்சி எல்லாம் ஒவ்வொரு வீடா போய் மருதாணி வாங்குவோம். ரூ. 2 ரூ. 5 அந்த மாதிரி. ரூ. 5 ரூ. 10ன்னு சொல்லி ஒரே வீட்ல மருதாணி கிடைக்காது. ஒரு வீட்லயும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாய் கிடைக்கும். ஸோ எங்க வீட்ல 3 பொண்ணுங்க, பொம்பள பிள்ளைங்க பார்த்தீங்களா, அதனால மருதாணிக்காக ஒவ்வொரு வீடா அலைஞ்சு அலைஞ்சு வாங்குவோம் மருதாணி. இப்ப பாத்தீங்கன்னா, எங்க வீட்ல மருதாணி இருக்கு. ஸோ, அந்த மருதாணி மரம் வைக்கும்போது எனக்கு அதுதான் தோணுச்சு. இந்த மருதாணி எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாத்தீங்கன்னா, இந்த மருதாணி மரத்துல பாத்தீங்கன்னா, தேவதைகள்லாம் குடியிருப்பாங்களாம். மருதாணி மரத்துல. தேவதைகள் நம்ம வீட்டோட தேவதைகள் இருக்காங்க பாத்தீங்களா? அவங்க வந்து குடியிருப்பாங்களாம். ஸோ, அதனால மருதாணி மரம் வந்து சாமிக்கு சமம்ன்னு சொல்லுவாங்க. நம்ம அந்த பெண்கள் வந்து இந்த அ அ சில சமயங்கள்ல வந்து இந்த மருதாணி மரம் துளசி பக்கத்துல, மருதாணி மரம் பக்கத்துலலாம் போக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ, அது மாரி மருதாணி மரத்துல வந்து தேவதைகள் குடியிருப்பாங்க. தேவதைகள் நம்ம வீட்டு தேவதைகள் குடியிருப்பான்னா சொல்லுவாங்க. சரிங்களா? பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. அப்படியே மேல வளர்ந்துட்டே போகுங்க. மேல பார்த்தீங்கன்னா வளர்ந்துகிட்டே போகும். நான் வெட்டி விட்டுட்டே இப்ப உடைச்சு விட்டுட்டே இருப்பேன். ஆக்சுவலா எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்லா அந்த சீட்ஸா இருக்கு. சரிங்களா? நிறைய சீட்ஸா இருக்கு பார்த்தீங்களா? மருதாணி மரத்துல. ஸோ மாடிக்கு வந்தாச்சு. வெயில் இல்ல பாத்தீங்களா? இன்னைக்கு வந்து பயங்கரமா வெயில் இருக்கும் எப்பயுமே. இன்னைக்கு வெயில் இல்ல. கொஞ்சம் நல்லா நிழலா இருக்கு. ஸோ எங்க வீட்ட சுத்தி காமிக்கிறேன். ம். வீடு அங்க வந்து பாத்தீங்கன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஒரு வீடு, பெரிய வீடு. இது வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஒரு 1/2 சென்ட்ல இந்த வீடோட பிளானிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இது கட்டிட்டு இருக்காங்க. லைட் பாத்தீங்கன்னா, நைட் போட்டு வச்சது அப்படியே போட்டு வச்சுட்டே போயிருக்காங்க. இங்க பின்னாடி பாத்தீங்கன்னா, இந்த வீடு வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இப்பதான் இது வந்து சும்மா ஒரு பில்டிங் மாரிங்க. சும்மா ஏதோ ஷாப் மாரி வைக்க போறாங்களாம். ஸோ அது வந்து பின்னாடி கட்டியிருக்காங்க. ஸோ நல்லாருக்கு. பட் பக்கத்துல வீடு கட்டினாலே ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கும். சவுண்டு, மண்ணு கொட்ட, லாரி அது இதுன்னு வந்துகிட்டே இருக்கும். பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டோட மருதாணி மரத்த பாருங்க. மேலேருந்து பார்க்க போறீங்க. எப்படி இருக்குன்னு. யா 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 யா. பார்த்தீங்கன்னா, எப்படி முளைச்சிருக்கு பாருங்க. மருதாணி. நான் உடைச்சுட்டா இதெல்லாம் உடைச்சு விடணும்னு சொல்றாங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் வந்து உடைச்சு விடணும். அப்பதான் வந்து மருதாணி நல்லா தழுத்து வரும். பட் இவ்ளோ பெரிய மரத்துல நான் எங்கேருந்து உடைக்கிறது? இவ்வளோ பெரிய மரத்துல நம்மளால ஏறி போய் நம்மளால உடைக்க முடியுமா? உடைக்கவே முடியாது இல்லையா? ஸோ அங்க ஒரு பேர்ட்ஸ் நெறைய இருக்கு. பேர்ட்ஸ் தான் நெறைய பார்த்தீங்கன்னா, மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா, கையில வந்து இந்த ஸ்கின் ப்ராப்ளம், இந்த நெயில்ல ப்ராப்ளம் இருக்கிறவங்க எல்லாருமே நெறைய டேப்லெட்ஸ் போடுறீங்க, வைக்கிறீங்க. பட் இந்த மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா தொடர்ந்து வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, வீக்லிஸ் ஒன் வச்சுட்டே இருந்தாலே இந்த நெயில் ப்ராப்ளம்ஸும் போயிடும். எனக்கெல்லாம் ரொம்ப ப்ராப்ளம் இருந்தது. நெயில்ல பார்த்தீங்கன்னா, இந்த பீதாம்பரி பொடி பூசி பாத்திரம் விளக்குவேனா, ஸோ அதனால எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ப்ராப்ளம் வந்தது. ஸோ இப்ப அந்த அது போட்டதுக்கப்புறம் நான் போகவே டாக்டர்ட்டயே போகல. எனக்கு சரியாயிருச்சு. மருதாணி வந்து பார்த்தீங்கன்னா, அதான் நான் அடிக்கடி போவேன். நீங்க பார்த்துருப்பீங்க. அடிக்கடி நான் மருதாணி வைக்கிறத. ஸோ எதுக்குன்னா, இந்த நெயில் ப்ராப்ளம்ஸ் வந்து வராது. சின்ன சின்ன குழந்தையில இருக்கும்போது நெயில் வந்து நல்லா பிங்க் கலர்ல அழகா இருக்கும் நமக்கு இல்லையா? ஆனா கொஞ்சம் பெருசானதுக்கப்புறம் வீட்டு வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சோனே, பெண்களுக்கு வந்து இந்த நெயில் வந்து அந்த அளவுக்கு அழகா இருக்காது. ஸோ அதனால மருதாணி வைக்கணும் அதுக்கெல்லாம். மருதாணி சின்ன பிள்ளைங்க தான் வைக்கணும், பெரியவங்க வைக்கக்கூடாதுங்கிறதே கிடையாது. மெயினா இந்த மருதாணி வந்து பெரியவங்க தான் வைக்கணும். வீட்டு ஒர்க் பண்ற லேடீஸ் இருக்காங்களே, ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க தான் இந்த மருதாணியே வைக்கணும். ஸோ அவங்களுக்கு இந்த ஸ்கின் அலர்ஜி சீக்கிரம் வரும். அவங்களுக்கு பாத்திரம்லாம் விளக்குறனால, துணி துவைக்க சோப்ல துணி துவைப்பாங்க பார்த்தீங்களா? அதனால அவங்களுக்கு ஸ்கின் அலர்ஜி அதிகமா வரும். ஸோ மருதாணி சின்ன குழந்தைங்களோட பெரியவங்க தான் கண்டிப்பா வைக்கணும். இந்த வேலை பார்க்குற லேடீஸ் தான், ஹவுஸ் ஒய்ஃப் தான் நெறைய மருதாணி வைக்கணும். ஸோ மருதாணி இவங்க தான் வைக்கணுங்கிறதே கிடையாது. ஸோ எங்க வீட்டு மருதாணி செடிய பத்தி இன்னைக்கு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் கமெண்ட்ல ஓகேங்களா? ஸோ நல்லா இருந்ததுன்னா எல்லா கமெண்ட்ஸ்ல ரிப்ளை பண்ணுங்க. ஸோ புதுசா பார்க்குறவங்க லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க. பார்க்குறவங்க எல்லாம் மறக்காம ஒரு லைக் போடுங்க. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ மருதாணி பண்ண எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே பாய் டூ ஆல். தேங்க் யூ வெரி மச்.
இனி தினம் எங்க வீட்ல இருக்கிற ஒவ்வொரு பிளான்ட்ஸ பத்தி ஒரு வீடியோ போடுறேன். எல்லாரும் வாட்ச் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? தேங்க் யூ.